கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, கோவிலில் வந்துட்டு பரமேஸ்வரி அவங்க பையனை பார்க்கலாம் அப்படின்னு ஆசையோடு வராங்க. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிட்டு இதனால மாமா வரல, சாமுண்டீஸ்வரி அத்தை மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட பரமேஸ்வரிக்கு சரியான கோவம். என் பிள்ளைய பாக்குறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாளே, அவளை பார்த்து 4 வார்த்தை நான் கேட்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்ட்டு பரமேஸ்வரி கோவமா இங்கேருந்து வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்க்க, பரமேஸ்வரி நேரா ஏ சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி கத்துறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கு முன்னாடி வந்து நிப்ப அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, உனக்கு அப்படி என்னடி துரோகம் பண்ணோம், எதுக்குடி என் பிள்ளைய வந்து பார்க்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு உன் புருஷனை நீயும் கொடுத்த தப்பான நியாயத்தினால எங்க அம்மாவும் என் அக்காவும் இறந்துட்டாங்க. அது உங்க மனசை இன்னும் குத்தவே இல்லையா அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, அதுக்குதான் நாங்க 30 வருஷமா என் பிள்ளைய பிரிஞ்சு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கமே, இது பத்தாதா அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எங்க அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்களே, எங்க அக்காவும் இறந்து போயிட்டாங்களே, அது திரும்ப வருமா, உங்களை நான் மறுபடியும் ஏத்துக்கிட்டேன்னா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பேச, பரமேஸ்வரி சொல்றாங்க, நாங்க செஞ்ச தப்புக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க அனாதையா இருக்கணும், நீங்க செத்தா கூட உங்களுக்கு கொல்லிப்பட ஆள் இல்லாம அனாதை பணமா போகணும் அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்துட்டு, இங்க பாரு, எங்க அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, உன் புருஷதான் தப்பான நியாயத்தை சொல்லிட்டான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஆனா நீ அந்த இடத்துல தடுக்காம உன் புருஷனுக்கு நீ ஜால்ரா போட்டியல்ல அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அன்னைக்கு அப்படி விசாரிக்கும் பொழுது உங்க அம்மா தப்பு பண்ணியிருக்க மாதிரிதான் எல்லா சூழ்நிலையே அமைஞ்சிச்சு, அதனாலதான் என்னால எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எங்க அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, ஆனா நீங்க எங்க அம்மாவுக்கு திருட்டு மட்டம் கட்டுனீங்க, இதனால தாங்க முடியாம எங்க அம்மா தூக்குல தொங்கி இறந்துட்டாங்க. இது திரும்பி கொண்டுட்டு வர முடியுமா? உன் புருஷன் சொன்ன தப்பான நியாயத்தினால இன்னைக்கு பாதிக்கப்படுறது யாரு, அம்மா இல்லாம நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மாவை தங்கச்சியா ஏத்துக்கிட்டு அத்தனை வருஷம் பாத்துக்கிட்டமே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒரு ஆட்டுக்கு கூட தலை புல்லு எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வச்சு வெட்டுறது இல்லையா, அதே மாதிரிதான் நீங்க என் அம்மாவை நல்ல எல்லா பணிவிடைகளையும் செஞ்சு கடைசியில எங்க அம்மாவுக்கு திருட்டு பட்டம் கட்டி எங்க அம்மாவை கொன்னுட்டீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, சூழ்நிலை எல்லாம் அப்படி அமைஞ்சதுனாலதான் அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, அதுக்காக நீ கடைசி வரைக்கும் இப்படியே என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க போறியா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் என்னைக்குமே உங்க பிள்ளை கிடையாது, என் புருஷன் என் வீட்டை விட்டு என் பேச்சை மீறி எங்கேயுமே வரமாட்டாரு, ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க 2 பேருமே அனாதை பணமா தான் போக போறீங்க. அதோட இன்னொரு விஷயம், நான் ஒன்றும் ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணல, உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். உன்னை இனிமே நான் நேரடியா பார்க்கவே கூடாது, நான் துப்பாக்கி எடுத்துட்டு வரல, இல்லைன்னா இங்கேயே உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி புவனேஸ்வரியை பார்த்துட்டு பரமேஸ்வரியை பார்த்துட்டு செமையா கத்துறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ஒரு சத்தியம் பண்றாங்க, இந்த காளி மேல சத்தியமா சொல்றேன், என் புருஷன் என்னைக்குமே வந்துட்டு உன் கூட வந்து சேர மாட்டான். அதோட ஏதோ பேரனை அனுப்பியிருக்கன்னு சொன்னியல்ல, ஞாபகத்துல வச்சுக்கோ, அவன் மட்டும் எனக்கு எதிர்க்க வந்தான்னா கண்டிப்பா சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம காண்டா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு பரமேஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. என்னடா இது, சாமி மேல சத்தியம் பண்ணி இப்படி சொல்றாளே அப்படின்னு பரமேஸ்வரிக்கு அதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரி நேரா கார்ல ஏறி போயிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி நினைக்கிறாரு, இது எப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு காரை நிப்பாட்டிட்டு இறங்குறாரு. சாமுண்டீஸ்வரி காரை விட்டு இறங்கி, எதுக்கு நீ காரை நிப்பாட்டின அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, உனக்கு இப்ப என்ன தெரியணும், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்கள பார்த்தா வயசுல மூத்தவங்க மாதிரி தெரியுது, எதுக்காக அவங்கள அத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி அவமானப்படுத்தி பேசுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? ஏதோ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தப்ப இன்னுமே அவங்க கிட்ட சொல்லி காய்ச்சி
அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்துறது உங்களுக்கு மனசு வருத்தமா இல்லையா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம நீ பேசாத, என் குடும்பத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, நான் உன்னோட மருமகன், ஆனா இத வெளியில சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, இங்க பாரு, அந்த குடும்பம் எனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கு, அதனாலதான் நான் இத்தனை நாளும் அந்த குடும்பத்தை அடியோட வெறுத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்குமே அந்த குடும்பத்தோட நாங்க போயிட்டு சேரவே மாட்டோம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ இப்ப காரை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், அதனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முழு உரிமையோட இருக்கேன், அதனால நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. ஆனா சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நான் உன்னை எப்படி திரும்பின வேலைக்கு எடுத்தேன், நீ வேலைக்கு வரலைன்னா உன்னை ஆளை வச்சு தீர்த்து கட்டுறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனா நீயா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிட்ட. அதோட நீ வீட்டில் என் பொண்ணுங்க கூட பழகுற விதம் எல்லாமே நல்ல விதமா இருக்கு, ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிற, அதனால உன் மேல உள்ள அபிப்பிராயம் மட்டும் எனக்கு மாறி இருக்கு. அதோட எனக்கு ஆம்பளைங்கன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, ஆனா உன்னோட குணம் நல்ல குணமா இருக்கு, அதனால வீட்டில் உன்னை பாடிகார்டா வச்சிருக்கேன். இங்க பாரு, நீ எனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டு போயிடுவேன், ஆனா உன்னோட கண்ணி எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் உன்னை நான் வேலைக்கு சேர்த்துருக்கேன். அதோட மறுபடியும் அந்த குடும்பத்தை பத்தி ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சியன்னா நீ இனிமே வேலைக்கே வர வேணாம். காரு நீ ஓட்டுறியா இல்ல டிரைவர் சீட்ல நான் உட்கார்றதா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணு, உனக்கு ஒரு நிமிஷம் டைம் அப்படின்னு சொல்ல கார்த்தி யோசிக்கிறாரு. அவங்க பாட்டி கிட்ட கொடுத்த சத்தியம், ராஜ சேதுபதி கிட்ட சொன்ன சத்தியம், ஊர் மக்கள் முன்னாடி நான் கண்டிப்பா கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் அப்படின்னு சொன்ன வாக்கு, எல்லாத்தையுமே கார்த்தி யோசனை பண்ணி பாக்குறாரு. நம்ம இவங்க மேல கோவப்பட்டு இந்த இடத்த விட்டு போனோம்னா கண்டிப்பா நம்மளால இந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர்க்க முடியாது, அதுக்காக கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப கார்த்தி ட்ரை பண்ண ஆரம்பிக்க சாமுண்டீஸ்வரியும் நல்ல வேலை சொன்னதை கேட்டுட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரை போயிட்டு வீட்டுல நிக்குது. அப்ப கார்த்தி காருக்குள்ள யோசனையா இருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமா வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்களோட பர்ஸை தூக்கி எறிகிறாங்க. அப்ப சந்திரகலா தண்ணி கொண்டாந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்து, அக்கா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி அந்த தண்ணியை தூக்கி எறிகிறாங்க. அப்ப சந்திரகலாவுக்கு அதிர்ச்சி, அக்கா என்னாச்சுக்கா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ராஜா மற்ற பொண்ணுங்க எல்லாரும் வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அங்க அந்த பொம்பளை பரமேஸ்வரி எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவா, என் கையில மட்டும் துப்பாக்கி இருந்துருந்துச்சு அங்கேயே அவளை சுட்டு பொசுக்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. சந்திரகலா கேக்குறாங்க, ஏன்க்கா என்னாச்சு, அவங்க ஏதாவது உங்களை பேசினாங்களா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவளுக்கு அவ பிள்ளைய பார்க்கணுமா அப்படின்னு. அப்ப ராஜா அமைதியா இருக்க. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அது எப்படி, உங்க புருஷன் ராஜா வர்றது எப்படி அந்த பரமேஸ்வரிக்கு தெரியும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான், ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல, அவ என் கையில மட்டும் துப்பாக்கி இருந்துருந்துச்சு இந்நேரம் நான் அவளை போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இந்த டிரைவர் தான் மாமா வரதா சொல்லியிருப்பாரோ அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல எனக்கு இவன் மேல சந்தேகம் இல்லை அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, இல்ல எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, இந்த வீட்டுல தவிர்த்து வேற யாரு வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு. அப்ப ராஜா அமைதியா இருக்க சாமுண்டீஸ்வரி நேரா ராஜா கிட்ட, என்ன நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்க ராஜா சொல்றாரு, என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற, உன்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் இன்னும் மீறவே இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து சொல்லியிருக்காங்க ராஜா அந்த கோயிலுக்கு வராரு அப்படின்னு, அதனாலதான் அந்த பொம்பளை நேரா கோயிலுக்கு வந்திருக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா அத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அக்கா எனக்கு இப்ப கூட அந்த டிரைவர் மேலதான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, கண்டிப்பா வந்துட்டு இவரை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவர் நம்மருக்கு டிரைவரா இருக்காரு, அதோட பல விஷயங்கள்ல இவரு நம்மளை காப்பாத்திருக்காரு, அப்படி இருக்கையில இவர் எப்படி வந்துட்டு நமக்கு எதிராக செயல்படுவாருன்னு எனக்கு தோணவே இல்லை, நீங்க தேவையில்லாம டிரைவர் மேல சந்தேகப்படாதீங்க அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் துர்கா சொல்றாங்க, ஆமா ஃபைட்டர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு. அதே தான் ரேவதியும் சொல்றாங்க, ரோகிணியும் சொல்றாங்க. இதை பார்த்துட்டு மயில் வாகனம் நினைக்கிறாரு, என்ன இது, இந்த வீட்டுல உள்ள தாய்க்குளம் எல்லாமே டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுது, ஆஹா அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, சரி ஓகே, அப்படி இவன் இல்லைன்னா யாரா இருக்கும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இனிமே அவ முகத்திலே முழிக்க கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம கார்த்திகிட்ட நேரா சந்திரகலா வராங்க. வந்துட்டு, எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, எதுக்காக ஏன் மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, இல்ல இங்க இருந்து அந்த கோயிலுக்கு போறது யாருக்கு தெரியும்,
ஆனால் யாரோ ஒருத்தவங்க பரமேஸ்வரி கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டிலேருந்து புதுசாக இருக்கிறதுனா அது நீ மட்டும்தான், ஒருவேளை நீ கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஒருவேளை நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ சந்திரகலா நினைக்கிறாங்க, இவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன மைண்ட் வாஷில் பேசிகிட்டு இருக்கீங்க, எதையுமே நேரடியாக பேச மாட்டீங்களா அப்படின்னு. அப்போ சந்திரகலா கோவமா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நேராக நம்ம ராஜாவை காமிக்கிறாங்க. ராஜா வந்துட்டு நேராக நம்ம கார்த்தியை வந்து பார்க்குறாரு. கார்த்தி ஒரே யோசனையாக இருக்காரு. அப்போ ராஜா வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ நேராக கார்த்தி வந்துட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்கிறாரு, அம்மாவை பார்த்தியா அப்படின்னு கேட்க, டிரைவர் கார்த்தி சொல்கிறாரு, நான் பார்த்தேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்காவது வருமா? பெத்த அம்மா அப்பாவை போய் பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். சாமுண்டீஸ்வரியோட பயத்தினால நான் ஒன்றும் இல்லை. சாமுண்டீஸ்வரிக்கு கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் எங்கள் அம்மா அப்பாவை போய் பார்க்காம இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கொடுத்த அந்த நேர்மையில்லாத ஒரு தீர்ப்புனால ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிட்டு உனக்கே தெரியும் கார்த்தி. அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீட்டிலேயே இருக்கேன். எங்கள் அம்மா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. கடைசியில் எங்கள் அம்மாவை பார்க்க முடியாத சூழ்நிலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு ராஜா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் சாமுண்டீஸ்வரி மேடம் மாறுவாங்க அப்படின்னு நம்பிக்கை வைங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, 30 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேலேயும் சாமுண்டீஸ்வரி மாறுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. இதுக்கு மேலேயும் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ என் தலையெழுத்து, எங்கள் அம்மாவை நான் சாகிற வரைக்கும் போய் பார்க்க முடியாது அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப பாவம் தெரியுமா? அதோட யாருக்கு தான் இந்த அநியாயம் நடக்கும்? உயிரோடு இருக்கும் பொழுதே போய் பார்க்க முடியாத சூழ்நிலை. எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கண் கலங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாமா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்க அப்படின்னு. இதை வந்துட்டு சந்திரகலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம காண்டாக்குறாங்க. இந்த கார்த்தி எதுக்காக மாமாவை மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான்? இவனுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? ஒருவேளை இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரனா இருப்பானோ அப்படின்னு சந்திரகலாவுக்கு ஒரே சந்தேகம். இன்னொரு பக்கம் கார்த்தி ராஜாவுக்கு ஆறுதல் சொல்றாரு, மாமா கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்றாரு, எங்க அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டா போதும் அப்படின்னு ராஜா சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா ஒரு நாள் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம கார்த்தி நேரா அவங்க பாட்டிக்கு கால் பண்றாங்க. பாட்டி ஃபோன் அட்டன் பண்ணி அழுகுறாங்க. கார்த்தி சொல்றாரு, பாட்டி ஏன் பாட்டி அழுகுறீங்க அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, கார்த்தி பாத்தியாப்பா அந்த சாமுண்டீஸ்வரி எப்படி பேசுறான்னு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை ரொம்ப கோவத்துல இருக்காங்க, அதனாலதான் அப்படி பேசுறாங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படியாப்பா பேசுறது, காலுக்கு முன்னாடி சத்தியம் பண்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பாட்டி அம்மா இறந்ததுனாலையும் அக்கா இறந்ததுனாலையும் சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவத்துல இருக்காங்க, அது ஒரு பெரிய இழப்பு தானே, அவங்க இன்னுமே சுத்தமா மறக்கவே இல்லை, அதனாலதான் அவங்க சரியான கோவத்துல இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, அவ வேற என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, என் பிள்ளைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனா கடைசியில என் பிள்ளைய பார்க்க முடியலையே கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பாட்டி நானும் எப்படியோ மாமாவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு தான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனா எப்படியோ வந்துட்டு நீங்க அந்த கோயிலுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் சாமுண்டீஸ்வரி அத்தை மாமாவை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே விட்டுட்டாங்க. சாரி பாட்டி, நான் கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி அதெல்லாம் விடுப்பா, அவள் என்ன சொல்லியிருக்கான்னா, உன் பேரப்பிள்ள வந்தா கண்டிப்பாக வெட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா, எப்படிப்பா நீ வந்துட்டு சமாளிக்க போகிற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் மட்டும்தானே நான் சிக்கிப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள அவங்கள எப்படியாவது மனசு மாற்றி அவங்கள நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க பாட்டி அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அவள் பார்க்கும் பொழுது ரொம்ப கோவக்காரி மாதிரி தெரியுதா, ராட்சசியாக இருக்கா, அவள் என் பிள்ளைய வந்துட்டு பார்க்க விடாமல் இத்தனை நாள் தடுத்துக்கிட்டு இருக்கா, கார்த்தி நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பா, அவள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, எதுக்கும் பாதுகாப்பாக இரு அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக பாட்டிக்கிட்ட, பாட்டி இந்த விஷயம் நடந்ததை தாத்தா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேன்ப்பா, ஆனால் அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாமல் இருக்காது, தெரிஞ்சிச்சுன்னா அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும், அன்னைக்கு அவர் சொன்ன சரியான தவறான தீர்ப்புனால எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி அதுக்கு தான் சொன்னேன், அவர்கிட்ட சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவார், இன்னுமே சாமுண்டீஸ்வரி மாறலை, இன்னும் அதே கோவத்தோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப கவலைப்படுவார் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட
பாட்டியும் சரிப்பா நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஃபோனை கட் பண்ண ரேவதி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு நீ என் பாட்டியை பார்த்தியா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு பார்த்தனே, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க என் பாட்டியை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, என் பாட்டியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, என்னைக்காவது என் பாட்டி வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு ஐயோ உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் ரேவதி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டிரைவர், நீ என் பாட்டிக்கிட்ட மட்டும் கூட்டிகிட்டு போ, அவங்க கிட்ட போயிட்டு நான் கேள்வி கேட்கணும், அவங்க சரியான பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு அப்படி நீ என்னம்மா கேள்வி கேட்க போற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க எதுக்காக அப்படி ஒரு தப்பான தீர்ப்பு கொடுத்தீங்க, நீங்க கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்கணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு இங்க பாரு, இப்போதைக்கு போய் பார்க்க வேணாம், போய் பார்த்தா கண்டிப்பா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும், உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை அந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க, ஒருவேளை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்கிறாங்க எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் அம்மா அந்த அளவுக்கு என் மேலே கோவப்பட மாட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு பாட்டியை பார்க்கணும், பாட்டியை பார்த்து இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு சரி உன்னை ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு ரேவதியும் நினைக்கிறாளே, பரவாயில்லையே அவளை வச்சு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு, அம்மாவை பார்க்க முடியாத சூழ்நிலையா இருக்கே, சாமுண்டீஸ்வரி ஏன் தான் இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு ஒரு பக்கம் ராஜா ரொம்ப கவலையா இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சந்திரகலா வந்துட்டு இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால இந்த சாமுண்டீஸ்வரி எதுவும் பண்ண முடியாது, எப்பவுமே நம்பர் 2 தான் இருக்கணும், அதனால விடக்கூடாது, எப்படியாவது சாமுண்டீஸ்வரிய ஆட்களை வச்சு தீர்த்து கட்டணும், அதுக்கு முன்னாடி இந்த கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தணும். துர்கா வந்துட்டு அந்த டிரைவரை ஒரு மாதிரி பார்க்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஸோ இதை வச்சு எப்படியாவது அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சந்திரகலா புது திட்டம் போடுறாங்க. கார்த்தி எப்படி அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து சாமுண்டீஸ்வரியை ஊருக்கு கூட்டிட்டு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்த போறாரு அப்படிங்கிறதும், அதோட கார்த்தியும் ரேவதியும் எப்போ காதலிக்க ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறதும் தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே ட்விஸ்டாக நடக்க போகுது. சாமுண்டீஸ்வரி கார்த்திக் ரேவதி காதலை ஒத்துப்பாங்களா, அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்களா, ராஜமாணிக்கமும் பரமேஸ்வரியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா, சாமுண்டீஸ்வரியை மன்னிச்சு ராஜாவை அவங்க அம்மாவை பார்க்க விடுவாங்களா அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. அப்கமிங் எபிசோடில் என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.